நேற்று நடந்த டால் டாஸ்கில் அன்ஷிதா அவர்கள் அவுட் ஆனது தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. லைவெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்மளுக்கே ஆர்வமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டீலிங் போட்டுக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னா, பவித்ராவும் அன்ஷிதாவும் ஒரு டீலிங் போட்டுக்கிட்டாங்க. நீ என் பொம்மையை வை, நான் ஓம் பொம்மையை வைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டீலிங் போட்டுக்கிட்டாங்க. இதே பவித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ரஞ்சித்துக்கிட்டையும் டீலிங் வச்சுக்கினாங்க. சார் நீங்கள் என் பொம்மையை வச்சுருங்க, நான் உங்கள் பொம்மையை வச்சுருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் போட்டுக்கிட்டாங்க. பவித்ரா 2 பக்கம் டீலிங் போட்டாங்க. இதுதான் பிரச்சனை. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பொம்மையை வச்சுட்டாங்க. அன்ஷிதா பொம்மை உள்ளே போகலை. அன்ஷிதா பொம்மை யாரோட கையில் இருக்குது அப்படின்னா, பவித்ராவுடைய கையில் இருக்குது. அந்த இடத்துல பவித்ரா பொம்மையும் உள்ளே போயிடுச்சு, ரஞ்சித்தோட பொம்மையும் உள்ளே போயிடுச்சு. அன்ஷிதா அவுட் ஆகிட்டாங்க. இதில் நடந்த ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, பவித்ரா பொம்மையை யார் உள்ளே வச்சுது. இப்போ ரஞ்சித்தும் பவியும் டீல் போட்டிருக்காங்க. அதேமாதிரி அன்ஷிதாவும் பவியும் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க தான் பவித்ரா பொம்மையை வச்சுருக்கணும். ஸோ யார் வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த இடத்துல ரஞ்சித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் பவித்ரா பொம்மையை வச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் அன்ஷிதாவை கேட்டா அப்படின்னா, நான் தான் பவித்ரா பொம்மையை வச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஆக 2 பேருமே பவித்ரா பொம்மையை வச்சாங்க அப்படின்னா, அப்போ ரஞ்சித் பொம்மை எப்படி உள்ளே போயிருக்கோம், ரஞ்சித் பொம்மையை ரஞ்சித்தே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபன்னான கான்வர்சேஷன் போச்சு. அந்த இடத்துல ரஞ்சித்தே மண்டை குழம்பு போயிட்டார். ஒருவேளை பண்ணியிருப்போம் சாமி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேப் போட்டு பார்க்குறாரு. இங்கேருந்து என்ன இப்படி திரும்பினா இப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த யோசனைகள் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் இருந்த அந்த விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா பிக் பாஸே போயிட்டு ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டுன்னு சொன்னார். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரஞ்சித் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நான் இப்போ தான் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க யார் அன்ஷிதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஞ்சித்தோட பொம்மையை 8 போய்ட்டு வச்சுருக்காங்க. ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கரெக்டாக பவித்ராவோட பொம்மையை 8 போய் உள்ளே வச்சுருக்காரு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பவித்ரா அன்ஷிதாவோட பொம்மையை உள்ளே வைக்க முடியாமல் போயிருக்கு. அதனால் அவங்க அவுட் ஆகிருக்காங்க. இவங்க 2 பேர் குழப்பி விட்டாங்க. ரஞ்சித்தும் குழப்பி விட்டாங்க. அதே மாதிரி அன்ஷிதா குழப்பி விட்டாங்க. நான் தான் பவித்ரா பொம்மையை வச்சேன், நான் தான் பவித்ரா பொம்மையை வச்சுன்னு 2 பேருமே சொல்லவுமே, ஸோ அந்த இடத்துல ஒரு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பக்கூடிய விஷயமாக ஆகி போயிடுது. அந்த இடத்துல ரஞ்சித் ஒருவேளை நானே பொம்மையை வச்சிருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் அன்ஷிதா வெளியில் போனது ஓகே, எல்லாருமே வெளியே போயிட்டு ஆகணும், அதுக்குன்னு அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் டேயில் ரொம்பவே போராடினாங்க. ஸோ அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய சண்டைகள் வந்திருக்கும். ஸோ நேற்று அவுட் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க.